الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. وقال رسول الله صلى الله عليه وسلم: سمعت النبي صلى الله عليه وسلم: من طلب العلم ليجاري به العلماء أو يماري به السفهاء ويصرف به وجوه الناس إليه أدخله الله النار أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் சத்திய சன்மார்க்க போதகர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளெல்லாம் பள்ளியினுடைய விடுமுறையில் வீட்டில் இருக்கிறார்கள். மாணவர்கள் அடுத்த கட்ட மேற்படிப்பை என்னவெல்லாம் தொடர்வது என்ற சிந்தனையில் நம்முடைய வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வீட்டினரும் கூட என்ன கல்லூரியில் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கலாம், அதனுடைய பட்ஜெட் எவ்வளவு, எப்படிப்பட்ட கல்லூரியில் நம் பிள்ளைகளை சேர்த்தால் அவனுடைய வாழ்க்கை மேம்படையும் என்பதாக பெற்றோர்களினுடைய ஒரு சிந்தனை ஒரு பக்கம் இருக்க, மாணவர்கள் என்ன சப்ஜெக்டை எடுத்து படித்தால் பிற்காலத்தில் அதனுடைய மதிப்பு கூடும், வேலையில்லா திண்டாட்டங்கள் எல்லாம் குறையும், வெளிநாடுகளில் சென்று அதனுடைய வேல்யூவை கூட்டிக் கொள்வதற்கு வேறு ஏதேனும் வழிகள் இருக்கிறதா என்பதாக தான் எடுக்கப் போகக்கூடிய துறையை சார்ந்த சிந்தனை பரவலாக நம்முடைய மாணவர்களிடத்தில் அதிகமாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட மாணவர்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில் இவர்களுக்கு என்ன விஷயத்தை குர்ஆன் சொல்லித் தருகிறது, ஹதீஸ் எதை சொல்லித் தருகிறது, முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களை அடுத்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருந்தது என்பதை வரலாற்று ரீதியாக ஒரு 4 விஷயங்களில் சுருக்கமாக தருகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயம் வெறும் கல்வியோடு நின்றுவிடவில்லை, அனைத்திற்கும் வழியை காட்டுகிறது. அதன்படி சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், வெற்றியும் கண்டார்கள். அவர்கள் வெறுமனே அல்லாஹ் அல்லாஹ் என்று மஸ்ஜிதிற்குள் மாத்திரம் இருந்து விடவில்லை, உலகத்திற்கு அனைத்து துறைகளையும் கற்றுக் கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். இன்றைக்கு கட்டிடக்கலையை எடுத்து பாருங்கள், முழு உலகமும் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நேரத்தில் முகலாயர்கள் கட்டிய கட்டிடத்தை போல இன்றைக்கு எந்த ஒரு இன்ஜினியராலும் கொண்டு வர முடியவில்லை. உலகத்திற்கு கட்டிடக்கலையை அறிமுகப்படுத்தியவர்கள் இஸ்லாமியர்கள். அப்ப இது போன்ற முன்மாதிரி சமுதாயம் எதை செய்துவிட்டு சென்றிருக்கிறது?
அந்த சமுதாயத்தை கட்டமைத்த மிக முக்கியமான 4 வழிகளை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதில் முதலாவதாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள், கல்வி கற்கக்கூடிய மாணவனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலாவது நிபந்தனையாக எழுதி காட்டுகிறார்கள். செல்லக்கூடிய மாணவர் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை எல்லா இடங்களிலேயும் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் பள்ளிக்கு செல்லலாம், கல்லூரிகளுக்கு செல்லலாம், உங்களுடைய பெற்றோர்கள் நல்ல நல்ல இடங்களில் உங்களை சேர்த்து வைக்கலாம். எந்த இடத்தில் நீங்கள் சென்றாலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். மார்க்கம் இதை கற்றுத்தருகிறது. சஹாபாக்களுடைய நிலைமை இப்படித்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சஹாபாக்கள் சென்றாலும் அவர்கள் முதல் கட்டமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். மாணவர்கள் ஸ்கூலில் இருந்து கல்லூரிக்கு மாறுகிறார்கள், ஒரு காலேஜுக்கு செல்கிறார்கள் என்றால் சூழ்நிலை ஸ்கூலை போல இருக்காது. ஒரு ஸ்கூலிலே தொழுகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும், குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைத்திருக்கும். ஆனால் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த நேரத்தில் இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் குறைவாக இருக்கும். இந்த நேரத்தில் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவருக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் தொழுகைகளை கல்லூரிகளில் நேமமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ மாணவர்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சுகிறான் என்று எப்பொழுது தெரியும் என்றால், அவன் தனிமையில் விடப்பட்டால் அல்லாஹ்வை அஞ்சுகிறானே அவன்தான் உண்மையான முத்தகி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன். அப்ப கல்லூரிகளில் சில கல்லூரிகளில் அனுமதிகள் மறுக்கப்பட்டாலும் ஒரு சில இஸ்லாமிய மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிர்வாகத்திற்கு முன்வைத்தார்களேயானால் நிச்சயம் அதற்குரிய அனுமதிகள் கிடைத்துவிடும். அப்ப முதல் கட்டமாக ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குரிய கல்லூரியை நாம் தேர்வு செய்ய வேண்டும். பணம் குறைவாக இருக்கிறது என்பதற்காக நாம் நினைத்த கல்லூரிகளில் சென்றுவிட்டால் நம்முடைய ஒழுக்கத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். முதல் கட்டமாக ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி. இறையச்சம் என்பது ரொம்ப முக்கியம். சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை சொல்லுவார்களோ, நபித்தோழர்களுக்கு பெருமானார் சொல்லித் தருவது இதுதான். எதையுமே அல்லாஹ்வோடு ரசூலுல்லாஹ் இணைத்தே சொல்லுவார்களாம். சஹாபாக்களை தன்னோடு ரசூலுல்லாஹ் எப்பொழுதும் இணைத்ததில்லை, அல்லாஹ்வோடு இணைப்பார்கள். அவ்வளவு சேவைகளை பெருமானார் கட்டமைப்பை செய்தார்கள், அவ்வளவு பணிகள் செய்தார்கள். எதையுமே ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என்னை கொண்டு எதுவும் ஆனதில்லை, அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டு ஆனது. உள்ளத்தில் உறுதி இருக்க வேண்டும். ஈமானிய உணர்வுகளை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அந்த ஈமானிய சிந்தனை இல்லாத படிப்பு, ஈமானிய உணர்வு இல்லாத பதவிகள் எந்த உலகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் போராட்டக்காரர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். தொழுகையின் நேரம் வருகிறது, 10 நபர்கள் 15 நபர்கள் மஸ்ஜிதிற்குள் வருகிறார்கள், மற்ற அத்துணை நபர்களும் போராட்டத்தில் இருக்கிறார்களே. இந்த போராட்டத்தை கொண்டு எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. அல்லாஹ்வினுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். கல்வியை கற்பது அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருப்பது மிக முக்கியமான விஷயம். ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை மாணவர்கள் தன் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்ய வேண்டும். கிதாபுகளில் எழுதுகிறார். இரண்டாவது நிபந்தனையாக சொல்லி காட்டுகிறார்கள், மாணவர்கள் அவர்களுடைய லட்சியம் உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டுமா. ஏதோ எதையெல்லாம் படிக்கிறோம் என்று தெரியவில்லை. எத்தனையோ நபர்கள் மாணவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம், நீங்க என்ன படிக்க போறீங்க, என்ன சப்ஜெக்டை எடுக்க போறீங்க. இதுவரைக்கும் அவர்கள் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறார்களே தவிர தான் எதை படிக்க போகிறோம் என்றும் தெரியவில்லை. தனக்குரிய என்ன திறமைகள் இருக்கிறது கண்டுகொள்வதில்லை. திறமைகளை, தனக்குள் இருக்கக்கூடிய திறமையை உணர வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், இன்னன்னாஸ் தஜிதூனன்னாசு மஆதின்,
மக்களில் சில நபர்களுக்கு அல்லாஹ் திறமைகளை வைத்திருக்கிறான். மஆதின் என்று சொன்னால் பொற்குவியல்கள். மக்களில் சில உள்ளங்களுக்கு அல்லாஹ் சில திறமைகளை வைத்திருக்கிறான். ஃபஹியாருஹும் ஃபில் ஜாஹிலிய்யா ஃபஹியாருஹும் ஃபில் இஸ்லாம். யார் அறியாமை காலத்தில் நல்ல திறமையாளராக இருந்தாரோ அவர்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் திறமையாளர். மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். தனக்கு என்ன திறமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான், எதன் மீது நான் ஆர்வத்தோடு இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு அவர் படிப்பில் கவனம் செலுத்தினால் அவருடைய சப்ஜெக்ட், அவர் தேர்வு செய்யக்கூடிய துறையை மிக சர்வசாதாரணமாக நாம் தேர்வு செய்யக்கூடாது. ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் துறைகளை தேர்வு செய்வது மாணவர்களிடத்தில் மிக முக்கியமான விஷயம். துறைகளை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம அத்தா அம்மா சொல்லிட்டாங்கன்றதுக்காக வேண்டி நாம் அவர்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்து விட்டாலோ அல்லது விருப்பமில்லாத ஒரு துறையை தேர்வு செய்து விட்டாலோ பின்காலத்தில் அவர் கவலைப்படக்கூடியவராக மாறிவிடுவார். அப்ப நமக்கு விருப்பமான துறைகளை நாம் தேர்வு செய்வது. இப்படிதான் கேள்விப்பட்டிருந்தோம். ஒருத்தர் தன் பிள்ளைய காலேஜில் சேர்க்கறதுக்காக வேண்டி போயிருந்தார். நல்ல மார்க் எடுத்தவர் தன் பிள்ளையை டாக்டர் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார். பார்த்தா பேமெண்ட் பணம் கட்டி உள்ளே சேர்றதுக்கு முன்னாடி அவருடைய மார்க் ஷீட்டை பார்த்து அந்த கேஷ் கவுண்டரில் இருக்கவர் சொன்னார், இந்த மார்க்குக்கு அக்கௌண்டன்ட் நல்ல வேல்யூவாக இருக்கும், நீங்கள் உங்கள் பிள்ளையை டாக்டர் படிக்க வைக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த பையனுக்கு டாக்டர் படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறது. இவர் சொல்லிவிட்டார் பணம் குறைவாக இருக்கிறது என்பதற்காக அக்கௌண்டன்ட் துறையை தேர்வு செய்கிறார் என்றால் பிற்காலத்தில் இவர் கவலைப்படுவார். காரணம் என்ன? நாம் எந்த துறையை விருப்பப்படுகிறோமோ அந்த துறையில் நாம் கால் பதிக்க வேண்டும், அதிலே நாம் சிந்தனையோடு இருக்க வேண்டும். தூரநோக்கு சிந்தனைகளோடு செயல்படுவோமேயானால் நிச்சயம் பிற்காலத்தில் அல்லாஹ் அவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றுவான். இப்போ முதலாவது நிபந்தனையை சொல்லுகிறார்கள், ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி. இரண்டாவது, லட்சியம் தூர நோக்கு சிந்தனையாக இருக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அந்த சிந்தனைகள் வர வேண்டுமாம். 12 வயது இருக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன பையன், பேனாவை எடுத்துட்டு கிளம்புறாங்க. தன் தோழர்கள் எல்லாத்தையும், ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, வாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட போய் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறாங்க, யார்கிட்ட போகிற? நபிட்டையா? நபிக்கிட்ட பெரிய பெரிய சஹாபாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க, உயர்ந்த தோழர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, உமர் பின் ஹத்தாப் இருப்பாங்க, அபூபக்கர் சித்திக் இருப்பாங்க. நீ சின்ன பையன், அவங்க கிட்ட போய் எப்படி கல்வியை கற்க போகிறாய்? எதையும் காதில் வாங்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். நபி அவர்களிடத்தில் முதல் மஜ்லிஸில் அமர்ந்து கல்வியை கற்கிறார்கள், கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். காலம் எப்படி மாறி போனது என்று சொன்னால், அஃப்கஹு ஃபித்தீன், மார்க்கத்திலே மிக நேர்த்தியான பெரும் பெரும் சிக்கல்களுக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய முஃப்தியாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிட்டார்களாம். எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹஸரத் உமர் பின் ஹத்தாபினுடைய ஆட்சியில் ஒரு சட்டத்தை அவர்கள் அமல்படுத்துவார்கள் என்று சொன்னா, இந்த இப்னு அப்பாஸினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சட்டத்தை அமல்படுத்த மாட்டார்கள் என்று வரலாறுகளில் பதிவு செய்கிறார். 2 நபர்களிடத்தில் ஹஸரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை கேட்பார்கள். ஒன்று, திரைமறைவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷாவினிடத்தில் ஆலோசனை செய்வார்கள். இரண்டாவது, இப்னு அப்பாஸ். இருவரும் ஒரு சட்டத்தை அனுமதி கொடுத்தால் மாத்திரம்தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு சட்டத்தை அமல்படுத்துவார்கள். வரலாறு பதிவு செய்கிறது. அந்த சிறுவர்களை போன்று உட்கார்ந்து இருப்பார்களே, ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த நபராக அவர்கள் மாறியிருக்க மாட்டார்களே. தூரநோக்கு சிந்தனைகளோடு மாணவர்கள் தங்களுடைய துறையை தேர்வு செய்ய வேண்டும். பிற்காலத்தில் நான் என்னவாக போகிறேன், இப்பொழுதிருந்தே திட்டமிட வேண்டும். எனக்கு என்னவாக ஆசை இருக்கிறது, யோசிக்க வேண்டும். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன வயசு சஹாபி, தோழர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அந்த நேரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். வேகமாக சஹாபாக்களுடைய ஒரு குழு ரசூலுல்லாஹ் அந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள்
அந்த இடத்துல சாப்பாடு எல்லாம் காலியாகி விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஆட்டு இடையனை அழையுங்கள் என்று சொல்ல அந்த சிறுவனை அழைத்து வரப்படுகிறது. கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் அந்த சிறுவனிடத்தில் கேட்கிறாங்க, எங்களுடைய உணவு காலியாகி விட்டது, அந்த ஆட்டை கொடுங்கள், நாங்கள் பால் பீச்சு விட்டு அதற்குரிய ஊதியத்தை தந்து விடுகிறோம். அந்த சின்ன பையன் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இது எல்லாம் பால் தராத மலட்டு ஆடு என்று சொல்கிறார். பால் தராத மலட்டு ஆடு, எந்த ஆட்டிலையும் பால் வராது. சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டால் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, எடுத்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் சொன்ன உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உதடுகளை கொண்டு சிறு துஆக்களை ஓதுகிறார்கள். ஓதி அந்த ஆற்றினுடைய வயிற்றில் தடவுகிறார்கள். பிறகு பால் பீச்சுகிறார்கள். பால் மளமளவென வருகிறது. எல்லா சஹாபாக்களும் பால் பீத்து அதிலிருந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாம் கிளம்பும் பொழுது நபி அவர்கள் அந்த சிறுவரை அழைத்து கேட்கிறாங்க, பால் கொடுத்துட்டீங்க, அனுமதி தந்து விட்டீர்கள், உனக்கு என்ன வேண்டும் கேளுங்க. பகரமாக ரசூலுல்லாஹுடைய வளமை என்னவென்றால், ஒருவர் உதவி செய்து விட்டால் அவருக்கு ரசூலுல்லாஹ் பகரம் செய்வார்கள். குறைந்தபட்சம் அவருக்காக வேண்டி துஆவையாவது செய்வார்களா. அப்ப இந்த சிறுவரிடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சல்மா துரி, நீ உனக்கு என்ன வேண்டும் கேள். ஒரு சின்ன பையனாக இருந்தால் என்ன சொல்லணும்? எனக்கு ஏதாவது ஒரு 10 திர்ஹம் வேணும், அல்லது ஏதாவது ஒரு கார், விளையாடுவதற்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வேண்டும் சொல்லி இருப்பார். ஆனால் இந்த ரஃபியா இந்த சஹாபி என்ன சொல்கிறார் என்றால், யோசிக்காமல் பட்டென்று பதில் சொல்லுகிறார், முராஃபகத ஃபில் ஜன்னத்தை யா ரசூலல்லாஹ், நபியே நீங்கள் இறை தூதர், உங்களோடு சொர்க்கத்தில் நான் சேர்ந்து இருக்க வேண்டும், இதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று சொல்லுகிறார். சஹாபாக்கள் எல்லாம் அசந்து போகிறார்கள். பிறகு அவருடைய தோள் புஜத்தை பெருமானார் தட்டி கொடுக்கிறார்கள். அந்த தலபுன் முஅல்லமுன், நீ உண்மையில் ஒரு விவரமான பையன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅலைக பிகத்ரத்தி சுஜூத், அப்படி என்றால் நீ சஜிதாக்களை அதிகமாக்கு என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். யோசித்து பார்க்கிறோம், ஒரு சிறுவன் தன்னுடைய சிந்தனையை, எவ்வளவு ஆழமான சிந்தனை இருந்தால் அவன் கேட்கக்கூடிய வினா மற்ற தோழர்களை அதிர்வடைய செய்திருக்கும். அவர் கேட்கிறார், உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். தூரநோக்கு சிந்தனை இருக்க வேண்டும். சிறுவர்களாக இருந்தாலும் சிந்தனையில் நாம் தூரநோக்கு சிந்தனையோடு செயல்படும் பொழுது அல்லாஹ் இவரை பிற்காலத்தில் ஒரு பெரிய உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பான். பல நபர்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இவர் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பான். அப்ப நாம் தேர்வு செய்வது மிக முக்கியமான விஷயம். நம்முடைய சிந்தனை உயர்வு இருக்க வேண்டும். 3வது காரணமாக எழுதுகிறார்கள், கல்வியை தேடுவதில் பேராசை இருக்க வேண்டும். இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ட, மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஆர்வம் இல்லை, தேட்டம் இல்லை. உஸ்தாத் ஆசிரியர்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட பின்னால ஒரு கூட்டம், ஒரு பெஞ்சில் மாணவர்கள் கிளாஸை கவனிப்பதில்லை. ஆர்வம் இருக்க வேண்டும், தேட்டம் இருக்க வேண்டும், ஆசை இருக்குமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடைசி வரைக்கும் இவரை உயர்ந்த நிலையில் வைத்திருப்பார். ஆசை இருக்க வேண்டுமா? கல்வியுடைய விஷயத்தில் மாத்திரம்தான் ஆசையை மார்க்கம் அனுமதிக்கிறது. மற்ற எதையும் போதும் என்ற மனம் எல்லாத்திலேயும் இருக்க வேண்டும். ஆனால் கல்வியுடைய விஷயத்தில் அது தேவையில்லை. எப்பொழுது இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்தில் இயல்பாகவே இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு சூரால அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மனிதன் பொருளை இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சம்பாதித்து கொண்டே இருக்கிறான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அவன் கபறுகளுக்கு சென்று சேரும் வரைக்கும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சம்பாதிக்கிறான். இதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எனக்கு பொருள் ஆசை, இதை வேண்டாம் என்கிறது. நாளை மறுமையில அடியார்களை எல்லாம் நரகத்தில் தூக்கி எறியப்பட்ட நிலையில நரகத்துட்டு அல்லாஹ் பேசுவானா, ஹலிம் தலத், என்ன உனக்கு போதுமா என்று சொன்ன உடனே அந்த நரகம் உடனே கேட்குமாம், ஃபதகூல் ஹல் மின் மஸீத், இன்னும் வேறாவது இருக்காங்களா, இன்னும் அனுப்பியா அல்லாஹ் என்று சொல்லுமா. நரகம் எப்பொழுதுமே
வயிறு நிரம்பாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இப்ப சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் தான் கற்கும் காலங்களில் கல்வியை தேடக்கூடிய விஷயத்தில் எப்பொழுதும் பேராசையுடையவர்களாக இருக்க வேண்டும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும். ஆர்வம் இருக்குமேயானால் அவர் நிச்சயமாக மிகப்பெரிய உயர்ந்த இடத்திலே வந்து விடுவார். அந்த ரபியா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் வந்ததற்குரிய காரணம் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொன்னார்னா, ரசூலுல்லாஹ் எப்பொழுது அந்த ஆட்டில் பாலை கறந்து சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த சிறுவன் பெருமானாருடைய உதடுகளை பார்த்து கொண்டே இருந்தார். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்ன உடனே அவர் இதையும் சொன்னார், முராஃபகத ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், அல்லிம்னி கலிமத்தன் ஃபகுல்தஹா இந்தல் ஹலப், நீங்க பால் கறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தையை முணுமுணுத்தீர்கள் அல்லவா, அதையும் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய மதிநுட்பத்தை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு அவரை அதே இடத்திலிருந்து அழைத்து கொண்டு தன்னுடைய மஸ்ஜிது நபவியில் ரசூலுல்லாஹ் வந்து தங்க வைக்கிறார்கள். தங்க வைத்து மார்க்க கல்வியை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பிற்காலத்தில் இப்னு மஸ்ஊத் என்ற மிகப்பெரிய மார்க்க மேதையாக ரதியல்லாஹு அன்ஹுவாக மாறுகிறார்கள். யோசித்து பார்க்கிறோம். ரஈசுல் முஃபஸ்ஸிர் குர்ஆனினுடைய விரிவுரையாளர்களுக்கெல்லாம் இவர் மிகச்சிறந்த விரிவுரையாளராக வரலாற்றில் பதிவு செய்கிறார்களேயானால் ஆழமான சிந்தனை இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவருடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே செல்கிறார். அப்ப மூன்றாவது விஷயம், கல்வியை தேடுவதில் பேராசை இருக்க வேண்டும். நான்காவதாக சொல்லி காட்டுகிறார்கள், தான் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு துஆக்களை செய்வதோடு அவர்களுக்கு பணிவிடையை செய்வது. இந்த காலத்தில் மாணவர்கள்ட்ட இதை எதிர்பார்ப்பதே ரொம்ப கஷ்டம். அதுவும் கல்லூரி காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்துணையும் செய்கிறார். அப்ப நம்ம மாணவர்கள் இதிலிருந்து தனிப்பட்டு விலகி ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடியவர்களாக மற்ற மாணவர்களுக்கு முன்மாதிரி மாணவர்களாக இருக்க வேண்டும். கல்லூரிகளில் அவ்வளவு அட்டகாசங்கள் நடக்கும். ஒரு வாத்தியார் போய்கொண்டு இருக்காராம், அவருக்கு தலையில முடி இல்லை. ஒரு வாத்தியாரை பார்த்து சொல்கிறார், ஸ்டூடெண்ட்லாம் ஒரு டீம் போய்கிட்டு இருக்கு, வழுக்க போகுது பாருன்ட்டார். வழுக்க போகுது பாரு அப்படின்னு சொன்ன உடனே டீச்சர் வாத்தியாருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. என்னதான் நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை அடிக்கிறதுக்காக திரும்பி பார்க்கிறாரு. இல்லை சார், உங்களை சொல்ல கீழே வழுக்க போகுது பார்த்து தண்ணி இருக்குன்னு சொல்றேன் சார்ன்றாராம். யோசித்து பார்க்கிறோம், இது எல்லாம் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இதையெல்லாம் ஒதுங்க விட்டுவிட்டு தன்னுடைய நோக்கத்தில் நாம் பரிபூர்ணமாக இருப்பது, ஆசிரியர்களுக்கு பணிவிடையை செய்வது, அவர்களிடத்தில் துஆவை வாங்குவது, அவர்கள் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்காக வேண்டி கல்வியை துஆக்களை செய்வது, நாம் அவர்களுக்கு பணிவிடையை செய்வது. ஏன்னா இன்றைக்கு பணிவிடை செய்வதன் மூலமாகத்தான் ஒருவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே செல்ல முடியும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயது பையன். அவங்க சொல்றாங்க, பித்து ஃபீ பைத்தி ஹாலத்தி மைமூனா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா என்ற என்னுடைய சிற்றன்னையின் வீட்டில் நான் ஒரு முறை தங்கி இருந்தேன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அதிகாலையில் எழுந்து ரசூலுல்லாஹ் கழிவறைக்கு செல்வதற்கு முன்பு அவர்கள் ஒழு செய்வதற்காக வேண்டி வந்து நிற்கிறார்கள். தன் சுய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு ஒழு செய்வதற்காக வேண்டி வரும் பொழுது நான் வேக வேகமாக சென்று ரசூலுல்லாஹ்விற்கு தண்ணியை எடுத்து வைத்து அவர்களுக்கு நான் பணிவிடை செய்தேன். பணிவிடை செய்ததற்கு பிறகு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை தா,
வஅல்லிம்ஹுல் குர்ஆனல் கரீம், யா அல்லாஹ் இவருக்கு கல்வி ஞானத்தை நீ அதிகமாக்கு, குர்ஆனினுடைய கல்வி ஞானத்தை அதிகமாக்கு என்ற 2 துஆக்கள் ரசூலுல்லாஹ் செய்ததுதான். அதற்கு பிறகு அல்லாஹ் இவருக்கு எவ்வளவு அறிவின் விருத்தியை தந்திருக்கிறான் என்று சொன்னால், ரஈசுல் முஃபஸ்ஸிரீன்கள் எல்லா விரிவுரையாளர்களும் குர்ஆனினுடைய விரிவுரையாளர்களில் சிறந்தவர்களாக இவர்கள் உயர்ந்து கொண்டே சென்றார்கள். பார்க்கிறோம், சின்ன சின்ன பணிவிடையின் மூலமாக, துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறான். அப்ப நாம் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது எல்லா விதமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பள்ளிகளிலிருந்து மேற்படிப்புக்காக வேண்டி செல்லும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். எல்லா நிலையிலேயும் நாம் மார்க்கத்தை முற்படுத்துவோமேயானால் அல்லாஹ் நம்மளை உயர்ந்த நிலையில் வைத்திருப்பான். நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய மாணவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். அப்படிப்பட்ட உயர்ந்த மாணவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம் குழந்தைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வரக்கூடிய சமுதாயத்தை முன்மாதிரி சமுதாயமாக நம்முடைய குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உருவாக்குவானாக.